சினிமா விமர்சகர்கள் இனிமேல் சினிமாவை பத்தி தனியா பேசக்கூடாது. இல்ல நீங்க விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னா நீங்க படமே எடுக்கக்கூடாது. நீங்க இப்ப 4 பேர் படம் பண்ணா லோன் போட்டு தான் படம் பார்க்கணும். அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க தியேட்டரை. எனக்கு படம் பார்த்தப்ப ஞாபகம் இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு நான் வந்து ரூம் போட்டு யோசிச்சா விமர்சனம் பண்ண முடியும்? இது ஒரு சர்வாதிகாரம். இது சர்வாதிகாரமான விஷயம். ஒரு படத்தை ப்ரிவியூ போடுறது, முக்கியமான டைரக்டரை கூப்பிட்டு வர்றது, அழுகிறது, கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் எடுத்து ஓட்டி படத்தை ஓட்டி கோடி கோடியா சம்பாரிச்சிங்கல்ல. சினிமாக்குள் பெய்டு ரிவ்யூ பண்ணக்கூடிய ஆள் யார் ஆரம்பிச்சீங்க? நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. இல்லை தியேட்டரை வந்து நீங்கள் ஒரு வாரம் புக் பண்ணி 3 நாள் 4 நாள் பேமெண்ட் கொடுத்து தான் போடுறீங்க. அப்படிங்கும் போது ஓடித்தானே ஆகணும். ஒரு படத்தில் வந்து சமீபத்தில் படம் பெருசாக இல்லை, ஆனால் அந்த படத்தை எடுக்காமல் ஓட்டிகிட்டே இருந்தாங்களே. வேறு படம் வர்ற வரைக்கும் வேறு படம் இல்லைன்னா ஓட்டுறாங்க. திருப்பூர் சுப்பிரமணியம் கங்கா ஓடலங்கிறது ரொம்ப வருத்தப்படுறாரு போல. அது என்ன பார்த்துன்னு எல்லாருக்கும் தெரியும். சின்ன படம்னா எப்படிலாம் போய் தொலைங்க அப்படி விட்டுறது. பெரிய படம்னா யாரும் வந்துடாதீங்க. இப்போ தேட்டரில் 500 பேர் படம் பார்க்குறாங்கன்னா 500 பேருமே நீங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுருக்கோம். படம் பார்த்துட்டு அங்கே தேட்டர் வாசப்பள்ளியே போட்டுருவோம். முக்கியன்னு ஒரு வார்த்தை போட்டால் போதும். என்ன போலீஸ் படையை வச்சு தேட போறீங்களா? விமர்சனம் பண்ண கூட சட்டத்தில் இடம் இருக்கா? கோர்ட்டுக்கு வேணா போங்க. ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ஊடகவியலாளர் சுபேர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். அதாவது தசவதாரம் படத்துல ஒரு டைலாக் ஒன்று இருக்குண்ணே, இலை ஊர் வாயை அடைக்க முடியாது ஓ வாயை அடலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது மாதிரிதான் இப்போ வந்து புதுசா ஒரு விஷயத்தை கிளப்பியிருக்காங்க தமிழ்நாடு ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருந்து. அதாவது யூடியூப் சேனல்ஸ் எதுவுமே இனிமேல் பப்ளிக் பைட்ஸ் எடுக்கக்கூடாது, மூவி ரிலேட்டடா FDFS முடிஞ்சோன்னா யாரும் வந்து எடுக்கக்கூடாது. அதை தாண்டி சினிமா விமர்சகர்கள் இனிமேல் சினிமாவை பத்தி தனியா பேசக்கூடாது. அது மாதிரி நம்மள மாதிரியான நேர்காணல்கள்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா படத்தை பத்தி பண்ணுங்க, அதில் நடிச்சவங்களை பத்தியோ தனிநபர் தாக்குதலோ பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ப்ரொடியூசர் கவுன்சிலும் வச்சிருக்கு. இதுக்கு முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள். ஸோ இந்த ஒரு முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னா நீங்க படமே எடுக்கக்கூடாது. 200 ரூபா கொடுத்து படம் பார்க்குற விமர்சனம் பண்ணக்கூடாது. என்ன நீங்க 250 ரூபானே, 250 ரூபா, பார்க்கிங் 80 ரூபா, பாப்கார்ன் 100 ரூபா, 500 ரூபா. நீங்க இப்ப 4 பேர் படம் பண்ணா லோன் போட்டு தான் படம் பார்க்கணும். அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க தியேட்டரை. 1000 ரூபா கொடுத்து OTTல பண்ணிட்டு என்ன பண்ணலாமா? இப்ப ஒருத்தர் 4 பேர் சேர்ந்து ஒருத்தன் படம் பார்க்கறான்னா 1000 ரூபா குறைஞ்சது வேணும். ஆமா கண்டிப்பா குறைஞ்சது 1000 ரூபாய் கொடுத்து தான் படம் பார்க்க முடியும். அப்படி 1000 ரூபா கொடுத்து படம் பார்த்துட்டு அவனுக்கு திருப்திகரமா இல்லைன்னா அவனுடைய மனக்குமுறலை அவன் சொல்றதுக்கு கூட நீங்க இடம் கொடுக்க கூடாது அப்படின்னா அது என்ன அராஜகமா இல்லையாது? அதை தாண்டி நீங்க தனிநபர் தாக்குதல் செய்யக்கூடாதுங்கிறதுல அதில் நம்ம உடன்படுறோம். நீங்க அது வந்து யாரா இருந்தாலும் தனிநபர் தாக்குதல் அவருடைய மதம் சார்ந்தோ, மொழி சார்ந்தோ, அவருடைய உருவம் சார்ந்தோ, அவருடைய குடும்பம் சார்ந்தோ பேசுறதுல நமக்கு உடன்பாடு கிடையாது. கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் படத்தை நீங்க விமர்சனம் பண்ணக்கூடாது. ஒரு வாரம் கழிச்சு விமர்சனம் பண்ணுங்கன்னா எனக்கு படம் பார்த்தப்ப ஞாபகம் இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு நான் வந்து ரூம் போட்டு யோசிச்சா விமர்சனம் பண்ண முடியும்? பண்றப்ப படம் தியேட்டர்ல ஓடணுமே. அதுக்கு எடுத்துட்டீங்கன்னா விமர்சனங்களால் படங்கள் ஓட மாட்டேங்கிற குற்றச்சாட்டை நான் வந்து வன்மையா வந்து கண்டிக்கிறேன், மறுக்கிறேன். இது தவறான ஒரு வாதம். நீங்க நல்ல படம் எடுங்க, நல்ல படம் கொண்டாடணும். லப்பர் பந்துன்னு ஒரு படம், அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இப்படி ஒரு படம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஏதாவது 1-2 செய்திகள் வந்திருக்குமே ஒழிய இந்த படம் பெருசா ஹைப்பு கிடையாது, பெருசா பாட்டு கிடையாது, எதுவுமே இந்த படத்தை பத்தின எதிர்பார்ப்பே இல்லை. ரப்பர் பந்து நந்தன் ஒரு படம் வந்துச்சு. 2 படமே மவுத்தாக்கில் தான் ஓடிச்சு. இந்த மாதிரி வியூவர்ஸ் விமர்சனங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்னால தான் அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. மகாராஜன் ஒரு படம் வந்துச்சு. ஆமா, விஜய் சேதுபதிக்கு அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு அடி. அந்த படம் அந்த படம் வர்றப்ப விஜய் சேதுபதி இதோட காலி அப்படின்னு நினைச்சு அந்த படம், அந்த படத்துக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி பாட்டோ ட்ரெய்லரோ எதுவுமே ஹைப் கிடையாது. படம் ரிலீஸ் ஆச்சு, படம் நல்லா இருக்கு, கொண்டாடி தீத்தாங்க மக்கள். 100 நாள் மிக நீண்ட வருடத்திற்கு பிறகு ரியலா ஓடின படம். விஜய் சேதுபதி கெரியர்ல 100 crores ஓடின படம். அப்ப விமர்சகர்கள் தான் அந்த படத்தை ஓட வச்சாங்க. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, காலங்காலமா இருக்கு. அன்னைக்கு 2 மேகசின் வரும், குமுதம் ஆனந்த விடன். அந்த 2 மேகசின்ல கொடுக்க ஆனந்த விடன்ல போடுற மார்க் தான் அன்னைக்கு வந்து அடுத்து அந்த படத்தை ஓடும். சேது படம் ரிலீஸ் ஆகி படம் வந்து புதன்கிழமை ரிலீஸ் ஆகுது, வெள்ளிக்கிழமையோ வியாழக்கிழமையோ ஆனந்த விடன் வருது, 60 மார்க். அதுக்கு பிறகு அந்த படம் எங்கேயோ போச்சு. விமர்சனங்கள் வருதுன்னா அதில் உள்ள குறைகள் என்னங்கிறத பார்க்கறத விட்டுட்டு விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு சர்வாதிகாரம். இது சர்வாதிகாரமான விஷயம். இது ஒரு பாசிசம் தான். இப்ப நீங்க 200 ரூபா கொடுத்து படம் பார்க்கறது, நீங்க தியேட்டருக்கு முன்னாடி நீங்க வந்து பைட் எடுக்கக்கூடாது, FDFS வந்து பண்ணக்கூடாது அப்படி நீங்க சொல்றீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். பண்ண வேணாம், வெளியில வச்சு எடுத்துட்டு போறோம், தியேட்டர் கார்னர்ல நின்று எடுத்துட்டு போறோம், என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நீங்க போட்டதுதான். ஒரு படத்தை ப்ரிவியூ போடுறது, முக்கியமான டைரக்டரை கூப்பிட்டு வர்றது, முக்கியமான ஆட்களை கூப்பிட்டு வர்றது, 10 சேனலை கூப்பிடுறது, படம் பார்த்துட்டு வந்து டைரக்டர் ஃபீல் பண்றது, அழுகிறது, கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் எடுத்து ஓட்டி படத்தை ஓட்டி கோடி கோடியா சம்பாரிச்சிங்கல்ல. வெளியில தியேட்டருக்கு முன்னாடி உங்க ஆட்களை ஃபர்ஸ்ட் ஷோ நிக்க வச்சு நீங்க பேட்டி கொடுத்தீங்களா காசு கொடுத்து? அப்பெல்லாம் எங்க போச்சு? நீங்க வெட்டின குழியில் நீங்க தான் விழுகுறீங்க. அப்பெல்லாம் எங்க போச்சு? அப்பெல்லாம் இதெல்லாம் பேசுறீங்களா? சினிமாக்குள் பெய்டு ரிவ்யூ பண்ணக்கூடிய ஆள் யார் ஆரம்பிச்சீங்க? நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. ஆமா, ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா முக்கியமா எவன் அதிகமாக சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான்,
ஏன் பேசினா 1 லட்சம் போகணும்னு பார்த்து அவனுக்கு காசு கொடுத்தீங்களா இல்லையா? காசு, சாப்பாடு எல்லாம் கொடுத்தீங்க. அவனுக்கு மட்டும் தனியா படம் போட்டு காமிச்சீங்களா இல்லையா? இப்போ தியேட்டருக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறப்போ உங்க ஆளை 10 பேர் அனுப்பிச்சு விட்டீங்களா இல்லையா? படம் சூப்பர் தலைவான்னு. அப்போ வந்து அதெல்லாம் நீங்க தானே பண்ணீங்க. இப்போ வந்து நீங்க வெட்டின குழியில் நீங்க விழுந்துக்கிட்டோம் தடுமாறினா குத்துது கொடையுதுன்னா நல்ல படம் எடுங்க. இப்போ கங்குவா மாதிரியான படங்கள்லாம் மிகப்படி அடியாகிறதுக்கான காரணமே இந்த மாதிரியான படமே நல்லா இல்ல. அது கங்குவா மாதிரி அடியாரு. கங்குவா ஒண்ணு ஏன் தூக்கி சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. படம் வந்து குப்பை படம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒண்ணுமும் வாங்கி நல்ல படம் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா கங்குவா மிகப்பெரிய ரெவல்யூஷன் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால. என்னது ட்ரோல் ஆனதுலையா? ட்ரோல் ஆனதுல நிறைய பேர் வந்து கங்குவா வந்து நல்ல படம் தான், நீங்க அதை ட்ரோல் பண்றீங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்பதானே எடுத்துட்டோம். கங்குவா பிடிக்காதவன் காசை கொடுத்து பிடிக்கலன்றான். சரி, பிடித்தவன் காசை கொடுத்து பிடிக்குன்னு சொல்லிட்டு போ. இதுல என்ன வந்துட போகுது? பிடிச்சவன் பிடிச்சிருந்து படத்தை பார்த்துட்டு போ. லியோ படத்தை என்ன அடி அடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும், கோட்டை என்ன அடி அடிச்சாங்கன்னு தெரியும். இது மாதிரி அடிக்காத படங்களே கிடையாது. வேட்டையன் அடிச்சாங்க, இவ்வளவு படங்கள் இந்தியன் டூலாம் போஸ்ட் உலகநாயகனே வந்து முடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, இவ்வளவு விஷயம். லால் சலாம் இப்படி சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் பிளஸ் விஜய்ன்னு சொல்லி பிரம்மாண்ட இயக்குனர் அதை எல்லாத்தையும் பார்த்தோம். இவங்களெல்லாம் அடிக்கிறப்ப வராத இந்த தியேட்டர் யூனியன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா வந்து கங்குவா தனிப்பட்ட பாசம் தான். திருப்பூர் சுப்பிரமணியம் கங்குவா ஓடலங்கிறத ரொம்ப வருத்தப்படுறாரு போல. சரி, அவருக்கு தனிப்பட்ட ஒரு பாசம் தான். அது என்ன பாசம் எல்லாருக்கும் தெரியும். சரி, அதனாலதான் இந்த படத்துக்கு இதுக்கு முன்னாடி ஓடின படம் எத்தனையோ சின்ன படங்கள் தியேட்டர் கிடைக்க முடியாம போச்சு. அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? அந்த படத்துக்குலாம் நீங்க என்ன உதவி பண்ணீங்க? கோழிப்படை செல்லத்துன்னு ஒரு படம் வந்துச்சு. அன்னைக்கு மட்டும் 4 படம் ரிலீஸ். சீனு ராமசாமி படம் அந்த அன்னைக்கு மட்டும் 4 படம் சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ். எந்த படமே சரியா போல. ஏதாவது 2 படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க, 2 படத்தை அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லணுமா இல்லையா? ஆமா, சின்ன படம்னா எப்படி எல்லாம் போய் தொலைங்க அப்படி விட்டுறது. பெரிய படம்னா யாரும் வந்துடாதீங்க. அப்ப அதுக்கு ஒரு பார்சியாலிட்டி, இதுக்கு ஒரு பார்சியாலிட்டி பாக்குறீங்கல்ல. எத்தனை பேர் எத்தனை படம் எடுத்துட்டு ஒன்று ரிலீஸ் பண்ண முடியாம வச்சிருக்காங்க. ஆமா, நல்ல நல்ல படங்கள் எத்தனை பேர் தியேட்டர் கிடைக்காம ஒரு ஷோ 2 ஷோ போட்டு பெட்டி வச்சிருக்காங்க. அம்பர்னு ஒரு படம் எடுத்தாங்க. அருமையான படம், நல்ல கதை, செலவு பண்ணி எடுத்தாரு. ஒரு புது தயாரிப்பாளர், புது இயக்குனர். அந்த இயக்குனர் இப்போ வேற ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு அவர் பட்டப்பாடு. ஒரு ஷோ 2 ஷோ போடுச்சு. அந்த படம் நல்லா இருக்குன்னு விமர்சனம் வரப்போ எல்லா தேட்டரும் இல்லை, எந்த தேட்டர்லையுமே இல்லை. அப்போ அந்த மாதிரி படங்களுக்கு என்ன பண்றீங்க? சின்ன படம் வந்தால் எத்தனை படம்னா ஒரே நாள் ரிலீஸ் பண்ணிங்க. பெரிய படம்னா ஒரு படம் தான் ரிலீஸ் பண்ணணும். உங்களுக்கு அந்த பார்சியாலிட்டி இருக்குல்ல, நீங்களே அது பார்க்குறீங்கல்ல. விமர்சனங்கள்னால படம் ஓடுது ஒரு பக்கம், தனி மனித விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டையுமே நீங்கள் ஏற்றுக்கணும். அதுக்காக வந்து படத்தை விமர்சனம் பண்ணக்கூடாது. கேரளாவில் வந்து ஒருத்தர் போய் கோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருக்காரு, ஒரு வாரம் கழிச்சு தான் படத்தை விமர்சனம் பண்ணணும். அதுக்கு அப்புறம் எதுக்கு ப்ரிவியூ ஷோ போடுறீங்க? ப்ரிவியூ ஷோ போடுறது எதுக்கு? பத்திரிகையாளர்கள் பார்த்துட்டு படத்தை பற்றி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் போடுறீங்க. நாட் ஒன்லி யூடியூபர்ஸ்ல கிட்டத்தட்ட ட்விட்டர்ல எழுதுற கிரிட்டிக்லாம் கூப்பிடுவாங்கல்ல. இப்போ நீங்கள் ஒரு தேட்டரில் 500 பேர் படம் பார்க்குறாங்கன்னா 500 பேருமே நீங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சிருப்போம். ட்விட்டரில் வச்சிருப்பான், இன்ஸ்டாகிராம் வச்சிருப்பான், ஃபேஸ்புக்கில் வச்சிருப்பான். படம் பார்த்துட்டு அங்கே தேட்டர் வாசப்பள்ளியே போட்டுருவான். மொக்கன்னு ஒரு வார்த்தை போட்டால் போதும், முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவனை போய் எங்கே போய் பிடிப்பீங்க? ஒரு வாரத்தம் கழிச்சு விமர்சனம் பண்ணணும்னா இப்போ நானே இருக்கிறேன், நான் படம் பார்க்குறேன், நான் யூடியூப்பில் கொடுக்கல, என்னுடைய பர்சனல் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் போய் படத்தை மொக்கன்னு போட்டால் என்ன பண்ணுவீங்க? என்ன போலீஸ் படையை வச்சு தேடப்படுறீங்களா? அதே சொல்லியிருக்காங்க, தனிப்பட்டு இது மாதிரியான கருத்துக்கள் போடக்கூடிய ரீதியில் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சட்டத்தில் இடம் இருக்கான்னு கேட்குறேன். விமர்சனம் பண்ணக்கூடாது, சட்டத்தில் இடம் இருக்கா? கோர்ட்டுக்கு வேணா போங்க. இல்லை, இது ஒரு படம் பார்த்துட்டு விமர்சனமே பண்ணக்கூடாது, ஒரு வாரம் கழிச்சு தான் பேசணும் அப்படிங்கிறது சட்டத்தில் இடம் இருக்கா? லீகலாக இதில் இது இருக்கா? இல்லை, கிடையாது. இப்போ ஒரு கன்சியூமர் ஒரு பொருள் வாங்குறான், ஒரு சோப்பு வாங்குறான், சரியில்லைன்னா சோப்பு சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன் நான். அதான் டிஃபர்மேஷன் போடுவாங்க, மான நஷ்ட ஈடுன்னு. மான நஷ்ட ஈடு எதுக்கு போடுவாங்க அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட மனிதரை அவதூறு சொல்றதுலாம் அவதூறு வழக்கு பிரேமம். இது படம் பார்த்து நல்லா இல்லைன்னு சொல்றதுல எங்க அவதூறு வரப்போகுது? சூர்யாவை தனிப்பட்ட முறையில் நீங்க அவதூறு பண்ணா அதுக்கு நீ அவதூறு வழக்கு போகலாம். கங்குவா படத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது அப்படின்னா அதுக்கு எப்படி அவதூறுல வரும்? நீங்க அதை காட்டில இன்னொரு பிரச்சனையும் போயிட்டு இருக்கு, விமர்சனங்கிற பேர்ல. ஒரு படம் பார்த்துட்டு படம் நல்லா இல்லைன்னு வச்சுங்க, அது வந்து நீ அந்த ஆளடா, நீ அவனாடா, புரியுது நீ இவனடா நீங்கிற அந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ் சினிமாவை வந்து முடிச்சதில் நிக்க வச்சு விட்றாங்க போல. ஏற்கனவே முடிச்சதெல்லாம் நிக்குது. அதனாலதான் மலையாள படம், தெலுங்கு படம், கன்னட படம்லாம் ஓடுது. இருக்கிற மிச்சம் இருக்கிற சொச்சத்தையும் வந்து காலி பண்ணி விட்டுறது வேலையை தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு சந்தேகமே அதான். இப்போ தமிழ்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே அதிகமாக ட்ரோல் பண்றதுக்கான மெட்டீரியல் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து தெலுங்கு ஃபிலிம்ஸையும் கன்னடா ஃபிலிம்ஸ் அப்படி இருந்துச்சு ஒரு காலத்துல இருந்தது. இப்போ அவங்களே வந்து எங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணக்கூடாது, எங்களை நீங்க ட்ரோல் பண்ணாதீங்க. அவங்க ஸ்டேட் பீப்புள்ஸ், அவங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு லாகர்ஸ், ஒரு ரிவ்யூவர்ஸ், பத்திரிகையெல்லாம் அவங்க சொல்லவே இல்லையே. மலையாளத்தையே எடுத்துக்கோங்க, மலையாளத்தில் இருக்கவங்களே அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய யாரையுமே நீங்கள் ரிவ்யூ போடக்கூடாது, பிளாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே. அவங்களே அதுக்கான ஃப்ரீடம் கொடுக்குறாங்களே. விமர்சனத்தை நீங்கள் தடுக்கவே முடியாது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில். நீங்கள் எல்லாருமே யூடியூபர், எல்லாருமே விமர்சகர், எல்லாமே இப்போ பத்திரிகையாளர் மாதிரி எல்லாருமே ஓப்பன் ஆயிடுச்சு. முந்திலாம் சினிமாவை வந்து சென்னைக்கு வந்து தான் எடுக்கணும்னு ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. இன்னைக்கு தேவையில்லையே. நீ மதுரையெல்லாம் போனீங்கன்னா நீ டெய்லி ஒரு 10 ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அங்கே ஏதாவது டிஜிட்டல் ஒரு 4K கேமரா எடுத்துக்கிறாங்க, 10 பேர் சேர்ந்து படத்தை எடுத்து அங்கே எடிட்டிங் இருக்குது, டப்பிங் இருக்குது, மியூசிக் இருக்குது, படம் பண்ணுறாங்க, ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க. சினிமா வந்து பரவலாயிருச்சு. நீங்கள் ஒரு இடத்துல குவியல் கிடையாது.
அது மாதிரி இன்னைக்கு வந்து கருத்துக்கள் சொல்ற இடம் இன்னைக்கு பறந்து போச்சு. எல்லா இடத்துலையும் எல்லாரும் சொல்லலாம். படம் பார்க்குற சொல்ற ஆளுக்கு உரிமை இருக்கு. நீங்க கோர்ட்டுக்கே போனாலும் கன்சியூமர் கோர்ட்டு தான் போக முடியும். கன்சியூமர் கோர்ட்டு போனால் கோர்ட்டில் கேட்காம மாட்டாங்களா? படம் வாங்குறவனுக்கு படம் பார்க்குறவனுக்கு கருத்து சொல்றது உரிமை இல்லையான்னு. அது மாதிரி ஆப்போசிட்ல கேஸ் போட்டால் எத்தனாயிரம் பேர் போடுவாங்க, எத்தனை லட்சம் பேர் போடுவாங்க. சங்கத்தை சொன்னா இதை வச்சு ஒரு கதையை பண்ணிடுவாரு. ரைட்டு. அந்த மாதிரி எத்தனை பேர் தான் போடுவீங்க? ஒரு தேட்டர்ல ஒரு 200 பேர் படம் பார்க்குறான். சென்னையில் மட்டும் ஒரு 10 தேட்டரில் போடுது 2000 பேர். 2000 பேர் மேலே வழக்கு போடுவீங்களா? 2000 பேர்ல 100 பேர் விமர்சனம் பண்றான். 150 பேர் மேலே நீங்க வழக்கு போடுவீங்களா? வழக்கு போட்டாலும் இந்த வழக்கு நிக்குமா? அவங்க பர்டிகுலரா யாரை சொல்றாங்கன்னா சினிமாவை சார்ந்த ஊடகவியலாளர்கள். இதுலயே வந்து நம்ம கேட்ச் பண்ணிக்கணும் அவங்க யார் யாரை சொல்றாங்க அப்படின்னு. சினிமாவை சார்ந்த ஊடகவியலாளர்கள் இப்படி பேசுறதுங்கிறது அப்படி இருக்கு அவதூறு. அவங்களே நல்ல படத்தை பாராட்டி இருக்காங்களே, அதையே நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. மகாராஜனை கொண்டாடினாங்க, லப்பர் பந்துவை கொண்டாடினாங்க, ஜமாவை கொண்டாடினாங்க. எல்லா படத்தையும் இவங்களுடைய மவுத்தாக்கில் தானே போச்சு. சமீபத்தில் ரிலீஸ் ஆன அமரனையும் வந்து இவங்க தானே வந்து பெரிய அளவில் லக்கி பாஸ்கர் கொண்டாடினாங்க. அந்த படங்கள்லாம் ஓடிச்சு. அதுக்கு யார் காரணம்? அதுக்கு இவங்க தானே காரணம். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போறாங்க, நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க. அது தனி மனித தாக்குதல் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க, அது நியாயம் இருக்கு. தனிப்பட்ட மொழியை பற்றியோ மதத்தை பற்றியோ அவரோட உருவத்தை பற்றியோ ஒரு குடும்பத்தை பற்றியோ நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள். அதை மீறி பேசினா நாங்கள் வழக்கு போடுவோம்னு சொல்லுங்கள், அது கரெக்ட். ஆனால் படத்தை பற்றியே நீங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிறதுல எப்படி என்ன நியாயம் இருக்குது? என்ன படம் பார்க்குறவனுக்கு உரிமை இருக்கா இல்லையா? நானே ரிவ்யூவராக தான் காசு கொடுத்து நான் படம் பார்க்குறேன். கண்டிப்பா 200 கொடுத்து படம் பார்க்குறேன், நான் பேசுகிறேன். அதே மாதிரி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. அதை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்த முடியும்? இப்போ அவங்க சொல்லலாம் யூடியூப்லாம் வந்து FDFSக்கு நாங்கள் இனிமேல் தேட்டருக்குள்ள விட மாட்டோம், தேட்டர் சைட்லேயே கிடையாது, அருகிலும் வந்து பைட் எடுக்க கூடாதுன்றாங்களே. முதல்ல ஆரம்பிச்சு விட்டது யாரு? சில தேட்டர் ஓனர்ஸ் உள்ள விட்டு தேட்டர் ஓனர்ஸ் இன்டர்வியூ எடுக்கிறது கீழே நின்னாங்க. ஆமா, பிராண்டட் சேனல்ஸ் தான் இருக்கும். பிராண்டட் சேனல்ஸ் தான் வரிசையில் நிற்கணும். வரிசையில் நின்று ஒரு ஆளாக கொடுத்து தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி ஒரு கட்சியில் அவர் ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டார். அவர் சில தேட்டர் ஓனர்ஸ் அந்த பாக்ஸ்ல இருந்து எட்டி பார்த்துட்டு ஒன்ஸ் மோர் இவங்களே போடுறாங்க. சரி, சில தேட்டர்ல நடந்த கூத்துலாம் நிறைய நடந்துச்சு. அப்போ தேட்டர் ஓனர்ஸே நீங்க இந்த வேலையா பண்றீங்கல்ல, ஒரு குறிப்பிட்ட ரசிகர்ல என்கரேஜ் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்களை உள்ள எடுக்கிறது, ட்ரெய்லருக்கு தனியாக ஷோ போட்டிங்களா இல்லையா? ஆமா, இதெல்லாம் உங்க தேட்டர் பண்ற வேலையாது. அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க எதுவுமே பண்ணாத மாதிரி இருந்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வெளியில வரப்ப அந்த கார்னர்ல நின்று எடுத்துட்டு போறாங்க. நீங்க எப்படி ரோட்ல நின்று எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி அலோ பண்ண மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு படம் பார்த்துட்டு வர்றாரு, தேட்டர் காம்பவுண்டுக்குள்ள எடுக்கக்கூடாது, காம்பவுண்டுக்கு வெளியே நின்று எடுத்து தர முடியுங்க. அதை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? டிக்கெட் ரீதியாக அவங்களுக்கு வந்து நஷ்டம் அப்படின்னாலுமே அவங்க அந்த ஸ்நாக்ஸ் இந்த பார்க்கிங்லேயுமே அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடுது. பெரிய ப்ராஃபிட் அது. நீங்கள் 150 ரூபா ஒரு காஃபி, 150 ரூபா பப்ஸு, 50 ரூபா வாட்டர் கேன், 50 ரூபா வாட்டர் கேனு, இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் கூட இவ்வளோ விலை வைக்காது. அப்புறம் எப்படி சினிமா வந்து இதாகும்? இன்றைக்கி ஊரில் சாதாரண பிஎன்சி ஏரியாவில் கூட சிங்கிள் ஸ்க்ரீன் டிக்கெட் வந்து 150 ரூபா. பிஎன்சியில் கூட எப்படி படம் ஓட நீங்கள் ஒரு மாதத்தில் ஓட வேண்டிய பணத்தை வந்து ஒரு 3 நாளில் எடுக்கணும், அதனால் ஒரு வாரத்தில் ரிவ்யூ பண்ணணும். அதான் இவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, படம் இன்னைக்கு ஒரு வாரம் தான் ஓடுது, அதுக்குள்ள நாங்கள் போட்ட காசை எடுத்துடுறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எதையும் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பிஸ்னஸ், அது ரைட்டு. ஆனால் அதை நாகரீகமான முறையில் சொல்லுங்கன்னு தான் சொல்ல முடியும். விமர்சனமே பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இவங்க ஒரு கன்சியூமர், அவங்க வந்து பையர் வாங்கியிருக்கிறாங்க, அது மாதிரி தான் போகும். கன்சியூமர் கோர்ட்டுக்கே போனாலும் இது நிற்காது. இப்போ அண்மையில் ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. அந்த படமும் வந்து பயங்கரமான ப்ரொமோஷனு, ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம் தான். ஆனால் அது வந்து அதிக ஷோஸ் போகல, உடனே எடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்களோட சொந்த படமான அதாவது ஜோஷ்வா இமைப்போல் காக்க அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. ஒரு ஷோ தான் ஒன்றுச்சு, செகண்ட் ஷோ வந்து இல்லை. இவங்க தரப்புலேருந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் என்ன அப்படின்னா, ஒரு படத்துக்கு டிக்கெட்ஸ் சோல்ட் ஆகிறதோட இங்கே கேன்டீனில் வந்து எதுவும் சேல்ஸ் ஆகலை அப்படின்னா படத்தை உடனே தூக்குறாங்க. ஸோ இங்கே மல்டிப்ளெக்ஸ் தான் வந்து ஒரு படத்தை ஓடுறது தீர்மானிக்குது, டவுன்ஷிப்பில் இருக்கக்கூடிய தியேட்டர்கள் தான் ஒரு படத்தோட தலையெழுத்தை தீர்மானிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்களா? அது எந்த அளவு உண்மையாக இருக்குது? இல்லை, தேட்டரை வந்து நீங்கள் ஒரு வாரம் புக் பண்ணி 3 நாள் 4 நாள் பேமெண்ட் கொடுத்து தான் போடுறீங்க. அப்படிங்கும் போது ஓடித்தானே ஆகணும். ஒரு படத்தில் வந்து சமீபத்தில் படம் பெருசாக இல்லை, ஆனால் அந்த படத்தை எடுக்காமல் ஓட்டிகிட்டே இருந்தாங்களே. வேறு படம் வர்ற வரைக்கும் வேறு படம் இல்லைன்னா ஓட்டுறாங்க, வேறு படம் வந்துருச்சுன்னா அந்த படத்தை எடுத்துடுறாங்க. இதில் வந்து சின்ன படம் பெரிய படம்ங்கிறத பாரபட்சம் இல்லை. சில தேட்டரை சில டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க கண்ட்ரோலே வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஃபேவரான படங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. சில படங்கள் வரும். மல்டிப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் யார் போய் முதல்ல புக் பண்ணுறாங்களோ அவங்க தான் 3 நாளைக்கு 2 நாளைக்கு யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு பிறகு அவங்க எக்ஸ்டெண்டே பண்ணுறாங்க. இதுலேயும் வந்து படம் தேட்டர் ஓனர்ஸ் சைட்லேருந்து பார்க்குறப்ப அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சரியாக இருக்கும். இவங்க எங்கள் படம் ஓடலைன்னா ஆளே இல்லாமல் எப்படி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ரெண்டுமே சரியான விஷயமா தான் இருக்கும் பார்க்குறப்ப. ஒரு 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப இவங்க எங்கள் படம் ஓடணும், ஆனால் ஆள் வரனா தேட்டர் எப்படி ஓடுவோம்? கண்டிப்பாக வெறும் அதுக்காக இப்போ பப்ஸும் இது வைக்கிறதுக்கு கேன்டீன் எடுத்துகிட்டு போயிடலாம், தேட்டர் எடுத்தோம் நம்ம அப்படின்னு இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறது. அப்போ ரெண்டுமே பார்க்குறப்ப எல்லாமே ஒரே விஷயந்தான். படம் நல்லா இருந்தால் ஓடும், படம் நல்லா இருந்தால் நீங்கள் எத்தனை பில்டப் பண்ணாலும் சரி, எத்தனை புஷ் பண்ணாலும் ஓடாது. இப்போ இவங்க சைடில் ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ப்ரொமோஷன்ஸில் நீங்கள் பேசுகிறத வந்து குறைங்க, ப்ரொமோஷன்ஸில் கொடுக்குற ஹைப்பை குறைங்க. எங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பெரிய ஆசையை தூண்டி விட்டு ரசிகர்கள்லாம் ஒரு பக்கம் ஃபயரை விட்டு படத்தில் போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை.
அப்ப ஆப்போசிட்ல இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எங்களை ரொம்ப ட்ரோல் பண்றாங்க, அந்த கடுப்புல தான் இருக்கும்ன்ற மாதிரியான இப்போ ஒரு நீங்கள் தருணம். அதுக்கு இது போட முடியுமா? ம். தியேட்டர் அதிபர்களும் தயாரிப்பாளரும் தயவு செய்து ஆடியோ லஞ்சில் பேசாதீங்க, தயாரிப்பாளர்கள் தானே அதிகம் பேசுறாங்க இப்ப. பேசாதீங்க. நடிகர்லாம் கதை சொல்றாங்கல்ல, ஆமா. அதையும் சொல்லணும்ல. ம். சில நடிகர் அழுகுறாங்கல்ல, ஆமா. அதெல்லாம் சொல்லணும்ல. அப்ப எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து அதை முதல்ல நிப்பாட்டுங்க, அதை நிப்பாட்டு, நாங்க இதை நிப்பாட்டுறோம் பண்றோம். அப்படி சொல்ல முடியுமா? நீங்களே எல்லாத்தையும் அப்புறம் எதுக்கு யூடியூப் சேனல்லாம் கூப்பிட்டு அந்த ப்ரெஸ் மீட்ல வைக்கிறீங்க? ஆடியோ லான்ச்சில் அதுக்கு கதை சொல்றதுக்கு, அது கண்டென்ட் கிரியேட் பண்றது, அதுக்கு ஒரு டீம் போட்டு எழுதி ஸ்கிரிப்ட் கொண்டு போய் அங்க மேடையில் நீ 2வது ஆள் நீ வர்ற, 3வது ஆள் நான் வர, நீ அழுகுற அப்படின்னு சில பேர் கண்டென்ட் கொடுக்குறதுக்கே பணம் கொடுத்து கூட்டு போய் மேலே ஏற்றி சண்டையை போட்டு அதை வந்து வைரல் ஆக்கி எல்லா வேலையும் நீங்களும் தானே பண்றீங்க. யூடியூபுக்கு ஈக்குவலான சண்டையில் நீங்களும் பண்றீங்க. அந்த 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 வேலையை நீங்கள் பண்றீங்க. வைரல் ஆனால் தான் இந்த படத்தை வெளியில தெரியும் அப்படிங்கிறத சண்டை போடுறது, வித்தியாசமான கெட்டப் போட்டு ஆளை இப்போ லேடி பெண்ணுன்னு ஒரு படம் எடுத்தா எல்லாரும் பெண் ட்ரெஸ்லேயே போறது. சரி, புரியுது. பாம்புன்னு ஒரு படம் எடுத்தா அந்த பாம்போட போறாங்க. கோட்டு படம் எடுத்து ஆட்டோ கூட்டிட்டு போறாங்க. இப்படி இது வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க படத்தை வைரல் ஆகுறதுக்கு. அப்ப நீங்களும் அந்த வேலையை தானே செய்றீங்க. அப்ப அதெல்லாம் நிப்பாட்டுங்க. நீ ரீசெண்டா கூப்பிட்டு உட்காந்து நேரம் பேசணும்னா போக மாட்டேங்கிறீங்க. அவன் கையிலேயே கூப்பிட்டு கீழே உட்காந்து தரையில பாய வச்சு உட்காந்து கூப்பிட்டு இன்டர்வியூ கூப்பிட்டா போறீங்க. டீசெண்டா உங்களை கூப்பிட்டு ஒரு ஹோட்டல்லையோ ஏதோ ஒரு ஸ்டுடியோலயோ வச்சு இன்டர்வியூ கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப அதுலயும் உங்க பார்சியாலிட்டி பாக்குறீங்கல்ல. பிசி டாக்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் பிரிக்கிற சேனல் ஒன்று இருக்கு, நம்ம எல்லாம் பார்த்துருவோம், A2Dன்னு சொல்லி. அங்க போயிட்டு கம்ப்யூட்டர் பிரிச்சுக்கிட்டே ஒரு வேலை பார்க்குறாங்க, தண்ணிக்குள்ள நின்றுட்டு பேசுறாங்க, கார்ல போய்கிட்டே பேசுறாங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசுறாங்க. இதெல்லாம் அவங்க ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்துறீங்கல்ல. அப்ப அந்த சேனலும் அவங்க ப்ரொமோஷனுக்கு அவங்க வேலையை அவங்களும் சேனல் நடத்துறப்ப சம்பளம் கொடுக்கணும், வியூஸ் வரணும், எல்லாம் பண்ணணும். அதுக்கு அவங்க படம் தான் செய்வாங்க. இங்க இப்ப சினிமா அண்ட் பிரஸ் 2 அப்படிங்கிறத சைக்கிள் பெடலும் கால் அப்படிங்கிற உறவு தான். ஒண்ணு இல்லைன்னா ஒன்று அழுத்த முடியாது, முன்னாடி போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப சம்பந்தமே இல்லாம நாங்க தனியா ஓடிக்கிறோம், உங்க காலே வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு உங்க எடுத்து. அது வாய்ப்பே இல்லை. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, இப்போ எந்த யூடியூப் சேனலோ மெயின் ஸ்ட்ரீமோ அந்த படத்தை பற்றின செய்தியோ அந்த படத்தை பற்றின கிளிப்போ போடாமனா அந்த படம் ரிலீஸ் ஆகுது யாருக்கு தெரியும்? வெறும் சேட்டலைட் சேனலில் மட்டும் நீங்கள் ஒரு ட்ரெய்லர் கொடுத்துட்டு நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்களா? படம் ரிலீஸ் ஆகிருக்கே தெரியாது, இப்படி ஒரு படம் வந்திருக்கே தெரியாது. எவ்வளோ பெரிய படம் வந்தாலும் அன்றைக்கி அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறது சோஷியல் மீடியா தான். படத்தில் ஒரு பாட்டு வந்துச்சு, அதை வந்து அப்படி ரீல்ஸ் போடுறது, மீம்ஸ் போடுறது, அதை பற்றின ஒரு ஏதாவது வீடியோ போடுறது, அதை பற்றி எடுத்து டான்ஸ் ஆடுறது, அப்புறம் அதை படத்தை பற்றி பேசுறது, அதை படத்தை பற்றி எழுதுறது. சோஷியல் மீடியாவில் சினிமாவை கொண்டாடக்கூடியவர்கள், சினிமா ரசிக்கக்கூடியவர்கள் கூட்டம் இருக்குது. அவங்க தான் அந்த படத்துக்கு ஒரு ஹைப் ஏற்றுறாங்க, கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ இவங்களாம் அதுவே பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதே தெரியாது. எத்தனை பேர் சேட்டலைட் டிவி பார்த்து தேட்டருக்கு போகிறாங்க? அப்போ இதில் ரெண்டுமே இருக்குது. ஆனால் ஒன்று என்ன பண்ணணும்னா, நீங்கள் தனி மனித தாக்குதல், கொஞ்சம் நாகரீகமான விமர்சனங்களை நீங்கள் வைங்க அப்படின்னு கேட்கலாமே ஒழிய ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து விமர்சனமே பண்ணாதீங்கன்னு சொல்கிறது அது சரியாக வராது, செய்யவும் முடியாது. ஒரு ஊடகவியலாளர் இல்லாமல் நீங்கள் வந்து தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து யோசிக்கிறீங்க அப்படின்னா எது மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்கே யூடியூப்க்கோ இல்லைனா அதர் மீடியாஸ்க்கோ போடணும்னு நினைக்கிறீங்க? நாகரீகமான விமர்சனம் வைங்க. படத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, நாகரீகமான விமர்சனம் வைங்க, தனிநபர் தாக்குதல் செய்யாதீங்க. மற்றபடி ஒரு படத்தில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை வந்து ஆதாரத்தோடு பேசுங்க, நாகரீகமான முறையில் பேசுங்க. அதே நேரத்தில் நல்ல படமாக இருந்தால் அதை பாராட்டுங்க, தவறான படமாக இருந்துச்சுன்னா அதையும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாகரீகமான முறையில் சுட்டி காட்டுங்க. அவ்வளோதான். இதை விட்டுட்டு நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து நடைமுறைக்கு ஒத்துவரே வராது. ஏன்னா அவங்க தானே ஒரு படம் வரும்போது பிஆர்ஓ பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டே 1 டே 2 சொல்லி கேட்டகரி வைஸ் அவங்க தான் இன்டர்வியூ நம்மளை தேடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ரிவ்யூ கொடுக்குறப்ப மட்டும் ஏன் தேவைப்பட மாட்டேங்கிறோம்? இல்லை, ஒரு காலத்தில் வந்து யூடியூப்ஸ் அதிகமாக வராத சேட்டலைட் சேனல்ஸ் மட்டும் இருக்கிற காலங்களில் அப்போ வந்து பிஆர்ஓஸ் வந்து சேனலை அணுகுன முறைகள் வேற. ஆமாம். இன்னைக்கு அணுகிற முறை வேற. இன்னைக்கு எப்படி நடத்துகிறாங்கன்னு அங்கே போய் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு பெருகி போச்சு. அதனால அவங்க சில பேர் வரம்பு மீறி சில யூடியூப் சேனல்ஸ் செய்கிறதுனால அவங்க கொஞ்சம் கடுப்பாகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வேற. ஆனால் இதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டிய இடத்துல வந்து தயாரிப்பாளர் தான். எந்த நடிகர் வந்து ப்ரொமோஷனுக்கு வர்றாங்க? பெரிய நடிகர்கள் யாரும் வர்றதே இல்லை. அப்படிங்கும் போது இவங்கள வச்சே வேறு ஏதாவது கண்டென்ட் கொடுத்து டேரக்டர் பேசி, ஹீரோ பேசி, மற்ற ஆட்களை வச்சு பேசி தான் படத்தை ஓட்டுறாங்க. அப்போ இது வந்து பொறுப்பு வந்து ஒரு தயாரிப்பாளர் இயக்குநர்களுக்கு இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் சில ஒரு பேசிக் ஒரு இது இருக்குது, எத்திக்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் நாகரீகமான முறையில் ஃபாலோ பண்ணணும். விமர்சனங்கிற பேரில் காசை வாங்கிட்டு ஓடாத படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறது, நல்ல படத்தை டேமேஜ் பண்ணுற வேலைகளையும் சிலர் செய்கிறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் இல்லாமல் இல்லை, இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதை ஏன் நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க, கொடுக்குறீங்க? தயாரிப்பு நிறுவனங்கள் ஏன் அந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க? நீங்கள் பணம் கொடுக்க போய் தான் நான் பேசுகிறான். பணம் கொடுக்குறது, விளம்பரம் கொடுக்குறது, படத்தை பற்றி பேசுங்க அப்படிங்கிறது, அவங்கள 3 நாளைக்கு படத்தை சுமாராக பேசுகிறது. குப்பை படத்தை அந்த சேனலுக்கு விளம்பரம் கொடுத்துட்டா சுமாராக பேசுவாங்க. 3ஆவது நாள் கழிச்சு எல்லாரும் படம் குப்பைன்னு உடைக்க ஆரம்பித்த பிறகு இவங்க லைட்டாக ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் நடக்குது. அப்போ நீங்களே விளம்பரம் கொடுக்குறீங்க, நீங்களே காசு கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி அதுவே வந்து கொடுக்காத ஆட்களுக்கு படம் ரிப்பீட்டாக வருதுன்னா அதை முதல்ல நிப்பாட்டுங்க. யாருக்குமே எந்த ரிவ்யூஸருக்கும் படம் கொடுக்க மாட்டோம், அதை நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல. எந்த யூடியூப் சேனல்ஸ்க்கும் எந்த ரிவ்யூஸருக்கும் நாங்கள் வந்து படம் கொடுக்கக்கூடாது தயாரிப்பாளர்கள் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போடுங்க. போட மாட்டாங்களே? எப்படி போடுவாங்க? ஆமாம். குப்பை படத்தை எப்படி ஓட வைக்க முடியும்? சமீபத்துலலாம் ஒரு படத்தை பார்த்து அவங்க பண்ண ப்ரொமோஷன், அந்த படத்தை பார்த்து நம்ம நல்லா சுமாரான படம் தான் அது. அந்த படம் சுமாரான படம் நம்ம சொன்னோம்னா நம்ம பைத்தியக்காரன் வாங்கிட்டு
எல்லாருமே அந்த படம் நல்லா இருக்குனாங்க. ஆனா நல்லா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா அந்த படம் நல்லா இல்லைன்னு நம்ம சொன்னோம்னா நம்மள பைத்தியக்காரன், நீ அவன், நீ இவன் முத்திர குத்திடுவாங்க. சரி சரி. அந்த மாதிரி வேற வழியே இல்லாம படங்களை ஓட 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 வச்ச படங்கள்லாம் இருக்கு. அப்ப அதையும் நீங்க தானே செய்றீங்க. 2 சைட்லயும் உங்களுக்கும் 2 சைடு இருக்கு. அதையும் நீங்க சரி பண்ணணும். சரி பண்ணா இது சரியான விஷயத்துல போகும். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆர்ஜே விக்னேஷ்காந்த், அதாவது பிளாக் ஷீப்போட எம்டி ஒன்று சொல்லியிருப்பாரு, எப்படி சேட்டலைட்ஸ்க்குலாம் ஒரு அசோசியேஷன் இருக்கும், அது மாதிரி யூடியூப்ல இருக்கக்கூடிய மீடியாஸ்க்கு ஒரு அசோசியேஷன் வேணும், அப்போ தான் இது ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து சொன்னார். அப்போ அதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்தது. இப்போ இவங்கலாம் யூனியனாகவும் அசோசியேஷனாகவும் தானே ஒரு முடிவு எடுத்து வந்து இங்கே யூடியூப் மேலே இப்படி ஒரு தாக்குதலோ இல்லைனா இப்படி ஒரு கருத்தோ கண்டனமோ தெரிவிக்கிறாங்க. இப்போ இங்கிட்ட இருந்து எதிர்ப்பு கருத்துக்கள் போகிறதுக்கு இங்கே அசோசியேஷன் தேவை இருக்காங்க. இருக்கு, ஆல்ரெடி ஒரு அசோசியேஷன் இருக்கு. சரி, டிஜிட்டல் மீடியா பிளாட் ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க போல, 2-3 பேர் சின்ன சின்ன வச்சிருக்காங்க. பெருசாக ஒரு ஆர்கனைஸ்டாக யாரும் இல்லை. அது ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா நல்ல விஷயம் தான். பண்ணிவிட்டு இவங்க தரப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை பண்ணலாம். ஒரு எல்லா சேனலையும் இவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரியான வர்ற ஆட்களை கொஞ்சம் தவிர்க்கலாம், விமர்சனங்களை தவிர்க்கலாம். அது 2 பேருக்கும் ஒரு பிரிட்ஜாக அவங்க இருக்கலாம். பாலமாக தயாரிப்பு நிறுவனத்துக்கும் இந்த யூடியூப் சேனல்ஸுக்கும் ஒரு இதாக இருக்கலாம். அதை யார் எடுத்து செய்ய போகிறான்னு தெரியல. ஆல்ரெடி இருக்குது, அது ஆக்டிவாக பெருசாக இல்லாமல் இருக்குது. காத்திருப்போம்னே, காலம் பதில் சொல்லுவோம். ரொம்ப நன்றி.